Hi goodies. Happy morning. Happy morning, ma'am. Okay, today activity. Shall we begin? Yes, ma'am. Okay. Large group activity 3B. Reinforcing so and because. Touch the word. இப்போ ஏ டீம் பி டீம் வச்சுருக்கீங்க, கார்டு வச்சுருக்கீங்களா? ஓகே. இப்போ நடுவில் 2 வார்த்தை எழுதுனேன். ஸோ பிகாஸ் எழுதுனது சேரில் வச்சுருக்கோம். ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸோ வருமா பிகாஸ் வரணுமா அதை நீங்கள் டச் பண்ணி காட்டுறீங்க. ஓகே. ஒருத்தர் ஏ டீம் அந்த இதை வாசிங்க, பி டீம் அதை டச் பண்ணி காட்டட்டுமா இல்லை எப்படி பண்ணட்டும்? பண்ணிக்கலாமா அப்படியே? ஓகே. இப்போ ஏ டீம் கேர்ள்ஸ், பி டீம் பாய்ஸ். நீங்கள் ஒரு டைம் அவங்க ஒரு டைம் ஏவாக மாறிக்குங்க, பிஏவாக மாறிக்குங்க. ஓகே. ஃபஸ்ட் ஒன். It was a holiday dash. The school was closed yesterday. Tell me anyone. Come. நீங்கள் டச் பண்ணி காட்டுங்க பி டீம். வாங்க, உங்களுக்கு அந்த என்ன வேர்டு நடுவில் வருமோ சொல்லுங்கள். அது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். கம் ரேசிகா. விச் ஒன் கார்டு? ஸோ ஆர் பிகாஸ்? ஸோ. வெரி குட், சூப்பர். ரீட் பண்ணு குட்டி. ஸோவை வச்சு ரீட் பண்ணுங்க. It was a holiday. So the school was closed yesterday. Good, super. Clap பண்ணுங்க அவங்களுக்கு. அருமை. ஓகே குட்டி, செகண்ட் சென்டென்ஸ் யார்கிட்ட இருக்கு? கம் ஹியர் சபர்ணா. யூ ரீட் த சென்டென்ஸ். நீங்கள் முன்ன படிங்க, அவங்க அது பிகாஸாக சோவான்னு சொல்லுவாங்க. They took him to the hospital that he was sick. என்ன வருண்டா குட்டி? சோவா பிகாஸா? கம் ஹியர் எனி ஒன் பாய். பி டீம்ல இருந்து வாங்க சீக்கிரம். டெல் மீ. பிகாஸ். அதை ரீட் பண்ணுடா குட்டி சபர்ணா. They took him to the hospital. Hospital. Because he was sick. Good குட்டி. Clap. சூப்பர்டா குட்டி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யார்கிட்ட இருக்கு? கம் எல்லம்மாள். நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அவங்க பண்ணட்டுமா நீங்கள் பண்ணட்டுமா? இப்போ சரி சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள். Karan was happy dash he won the match. Because or so? Which one is answer? So or because? Boys, come. Tell me answer. Because. You read the sentence fill. Karan was happy because he won the match. Good, super. Clap பண்ணுங்க உங்களுக்கு நல்லா. சூப்பர்டா. Next one. You read the sentence. My cat was hungry. Dash it had a fish. Good, super. So or because? Come girl. Good, super. என்ன வார்த்தை? ஸோ அதை ரீட் பண்ணு, போட்டு ஃபில் பண்ணு அப்படியே. My cat was hungry. So it had a fish. Good, super. கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. சூப்பர். சொல்லுங்க. He stayed at home as he was ill. பிகாஸ் வருமா? நீங்கள் ரெண்டையும் சேர்த்து படிங்க. He stayed at home because he was ill. அவன் உடம்பு சரியில்லாத இருந்தான், அதனால் வீட்டில் தங்கிட்டான். குட், கிளாப் பண்ணு குட்டி. You read. My dog was very dirty that I gave him a bath. My dog was very dirty. Come. நீங்களே சொல்லக்கூடாது, பாய்ஸ் தான் சொல்லணும். எனி ஒன் பாய். வாட் ஆன்சர்? ஸோ வாசிங்க அப்படியே போட்டு. My dog was very dirty, so I gave him a bath. வாஸ். குட், சூப்பர் குட்டி. கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு. சூப்பர், அழகாக சொல்லிட்டீங்க. கோ டு யுவர் சீட். குட்டி, இப்போ நம்ம சில சென்டென்ஸை புதுசாக உருவாக்கியிருக்காங்க நம்ம குட்டீஸுங்க.
அந்த இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஆளுக்கு ஒன்றா சொல்லலாமா? யார் ஃபர்ஸ்ட் ஒன்? பூர்ணிமா ஸ்ரீ. Today is a school holiday ம் because it's Friday. டுடே இஸ் எ ஸ்கூல் ஹாலிடே பிகாஸ் இட் ரெயின்டு. மழையாக இருந்ததுனால இன்றைக்கி ஸ்கூல் லீவு. ஓகே, குட், சூப்பர். இன்றைக்கி மழை, அதனால் ஏன்னா இன்றைக்கி மழையாக இருந்தது. இன்றைக்கி ஸ்கூல் லீவு ஏன்னா மழையாக இருந்ததுனால. ஓகே, குட், சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். I am going to new house, so I am very excitement. ஆப்பாடி. அவங்க புது வீட்டுக்கு போனதுனால அவங்க எப்படி இருந்தாங்களா? எக்ஸைட்டடாக இருந்தாங்களாம். அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஸோ ஹாப்பி மேம். ஸோ இல்லை பிகாஸ். ஏன்னா ஏன் ஹாப்பியாக இருந்தாங்க? ஐ ஆம் கோயிங் டு மை நியூ ஹவுஸ் அப்படியும் சொல்லலாம். பிகாஸ் போட்டும் வரும், ஸோ போட்டும் வரலாம். சிரவன் ப்ளீஸ் குட்டி, அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு. Today is a school holiday, so I feel sad. Today is school holidays, so I am feeling sad. இன்னைக்கு விடுமுறையாக இருந்ததுனால ரொம்ப வருத்தமாக போச்சு எனக்கு. சூப்பர்டா குட்டி. நெக்ஸ்ட் ஒன். யூ சே. I ate cat chocolate, so I got cat cold. அவங்க சாக்லேட் சாப்பிட்டாங்க, அதனால் கோல்டு பிடிச்சிக்கிச்சு. வெரி குட், சூப்பர். ஐ ஆட் எ சாக்லேட், ஸோ ஐ காட் எ கோல்டு. பிடிச்சிக்கிச்சு, சளி பிடிச்சிக்கிச்சு. நெக்ஸ்ட் ஒன். ஹரிணி, யூஸு. Today is a school holiday, Mm. so I going to my big brother house. ஆஹாஹா, பிக் பிரதர் நோ, எல்டர் பிரதர். நோ பிக் பிரதர். பெரிய அண்ணாவா? எல்டர் பிரதர். சின்ன அண்ணாவுக்கு யங்கர் பிரதர். ஓகே, குட். கிளாப் பண்ணுங்க ஹரணிக்கு. அருமைடா, சூப்பர்டா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன். யார் சொல்கிற? பாய்ஸ். சபர்ணா, நெக்ஸ்ட் யூஸே. It is raining Heavily. So take the umbrella. இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி. மழை நிறைய வந்துட்டு இருந்ததுனால, ஸோ அதனால் டேக் த அம்ப்ரல்லா. நான் அம்ப்ரல்லா எடுத்துகிட்டு வந்தேன். சூப்பர், குட். கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. அருமைடா. அடுத்து நெக்ஸ்ட் யார் சொல்ல போகிறீங்க? மாசிப் குட்டி. சொல்லு குட்டி. I went to my village because my grandma was unwell. ஆஹா, அவங்க ஊருக்கு போனாங்களாம், அவங்க கிராமத்துக்கு. ஏன்? அவங்க கிராண்ட்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால். சரியா? ஏனெனில் அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. கிளாப் பண்ணுங்க ஆசிப்க்கு. சூப்பர் குட்டி. நெக்ஸ்ட் ஒன். அக்ஷய கிருத்திகா. I did not tell my mother because I feel well. ஐயோ படி, அவங்க அம்மாவுக்கு உதவி பண்ணலையா? ஏன்னா அவங்களுக்கு நாட் ஃபீலிங் வெல். அவங்க வந்து உடம்பு சரியில்லை. குட், சூப்பர் குட்டி, சூப்பர். அழகாக சொல்லிட்டீங்கடா, அருமையாக நீங்கள் அமைக்கிறீங்கடா. மோகரீஸ் குட்டி, சொல்லு குட்டிம்மா. I am very pleasant because my tree is blue, beautiful flower. ப்ளூமிங் பியூட்டிஃபுல் ஃப்ளவர். ஹாப்பியாக இருந்தான் நம்ம. அவங்க ட்ரீ என்ன பண்ணிடுச்சு? அழகான பூக்கள் பூத்ததுனால அவங்க ஹாப்பியாக இருந்தாங்களாம். சூப்பர். நீங்களே சென்டென்ஸ் அமைக்க கற்றுக்கிட்டீங்க. ஆச்சரியமாக இருக்குது. Mom, I am hungry, so I eat my lunch. ஐ ஆம் ஹங்க்ரி, அதனால் நான் என்னுடைய லஞ்சை சாப்பிட்டேன். குட், சூப்பர், குட். அருமைடா. நெக்ஸ்ட் இன்னும் யாராவது அமைக்கிறீங்களா? இன்னும் யாராவது தெரிஞ்சவங்க தமிழில் சொல்லுங்கள் தேவா. Mom, Purnima is finished her homework. So she is joyfully. ஐயா, அருமைடா. ஐயோ, என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சி இஸ் வெரி ஜாய்ஃபுல்லி. அவள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவள் ஹோம்ஒர்க்கை அது ஜாய்ஃபுல்லாக இருக்காளாம். அதனால் என்ன ஒரு டேலண்ட்டு. அருமைடா. கிளாப் பண்ணுங்கலாம். அருமை, குட். நல்லா சொல்லிட்டீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் குட்டி. நல்லா இங்கிலீஷ் பேசி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா பேசணும்.
ஃப்ளூயண்ட்டாக பண்ணணும், எல்லா இங்கிலீஷும் தரவாக தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ குட்டீஸ், தேங்க்யூ. குட், தேங்க்யூ.